ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள குக்கிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய சண்டையை பற்றி பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா தீபக் அண்ட் சிவகுமார். சண்டை எப்படி ஆரம்பமாக போகுது, உள்ள என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே பார்க்கலாம். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைவ் அப்டேட்ஸுக்காக. பிக் பாஸ். ஸோ சிவகுமார் மற்றும் தீபக் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நேற்று நடந்த டாஸ்கில் இருந்தே ஒரு உரசல் ஆரம்பிச்சிருக்கு. சிவகுமார் அந்த பந்து டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டு பணி டாஸ்கில் கிட்டுன்னு ஆட்டி கீழே போட்டது வந்து தீபக் சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல தீபக் வந்து நெத்தியில் அடித்த மாதிரி பதில் சொல்லியிருந்தார். தப்புங்க, அவங்களாம் எப்படி போடுறாங்க, எப்படி போடுறாங்க, நீ என்ன ஒன்றுத்துக்கு ஆகாத ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டாரு தீபக்கு. அது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அது வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்காரு. எனக்கு கத்துறக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்படி கத்துவேன், நான் இப்படி கத்துவேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டென்ஷன் ஆகிருக்காரு. எதுக்காக தீபக் வந்து அவரவே டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கானு தெரியல. உள்ளே வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூப்பிட்றாரு, சும்மா நிற்கிற தீபக் கூப்பிட்றாரு. அவர் அங்கே தீபக் வந்து பேசிட்டு தான் இருந்தார். இவர் வாட்ச்மேனை பற்றி ஒரு விஷயம் பேசணும், இங்கே வாங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தேவையெல்லாம் பேசுகிறீங்க, என்னை பற்றி ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றாரு தீபக். உங்கள் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் பெண்களுடைய ஏரியா பக்கம் எட்டி பார்த்தீங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அவரை கண்டிப்பாக வெறுப்பேற்றும், கண்டிப்பாக கோவப்படுத்தும் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெண்களுடைய ரூமு அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த ரூம் அப்படின்றது தெரில. அதை பெண்கள் யார் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரில. இவர் என்ன சொல்கிறாரா, தமிழ் மிஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஏன் எட்டி பார்த்தார் அப்படின்றது தெரில. இவர் வார்டனாக இருக்கார், வாட்ச்மேனாக இருக்கார் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எங்கெங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து அதை வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்னைய பொறுத்தளவுக்கு. கார்டன் ஏரியாவில் ஒரு விஷயம் இருக்குது, புகை விட்டு மனசை ஆற்றும் ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே பெண்கள் அணியிலிருந்து ஒரு சில ஆட்களும் போயிட்டு வராங்க. அந்த ஏரியாவை எட்டி பார்த்தார் அப்படின்னு சொல்லி வேணால் ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் இவர் சுற்றிட்டு இருந்தார். அந்த ஏரியாக்குள்ளே பெண்கள் புகை விட்டு ஆற்றும் போது ஏதாவது வந்து இவர் போய் எட்டி பார்த்துட்டாரா, அது ஒரு பிரச்சனையாக மாறப்போதா அப்படின்றது தெரியல. பட் இட் இஸ் குக்கிங். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சண்டை அப்படின்றது பெருசாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, இவருடைய பேச்சுவார்த்தை, நம்ம சிவகுமாருடைய பேச்சுவார்த்தை வந்து அப்படி இருக்குது. தீபக் அப்படியே வெறிச்சுன்னு பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஏன்ட்ட பேசாதீங்க சார், அதுக்கெல்லாம் பெரிய இது இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார் உங்களை அப்படின்ற மாதிரி. மற்றவங்களை இது பண்ணுற மாதிரி வந்து இங்கே பண்ண முடியாதுல்ல. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சண்டை இருக்குது. அது எப்போ ஆரம்பிக்க போகுது, யாரால் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதா தெரியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தீபக் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ஒரு காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள். பட் ஆனால் கோபம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹோஸ்ட் இருந்தானே யார் இருந்தானே அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆள். போன வாரமே ஜாக்லினுக்கு ஹோஸ்ட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அடியை கொடுத்துருந்தாரு. அவருக்கு வந்து கைத்தட்டலை கூட ஹோஸ்ட் வந்து நிப்பாட்டினது நம்மளால் பார்க்க முடியும். நிப்பாட்டுங்க, நாங்கள் நிற்கும் போது எனக்கு இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கைத்தட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் மாதிரியே ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஹோஸ்ட் வந்து அதை நிப்பாட்டினதை பார்க்க முடிஞ்சுது. பட் தனியாக மாட்டினா சிவகுமார்லாம் தீபக் கூட தனியாக மாட்டினா வச்சு கிழின்னு கிழிப்பார் அப்படின்னு தோணுது. தீபக் கூடிய வேற ஒரு ஃபேஸு, நமக்கு தெரியாத வேற ஒரு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அதுவும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேத்துக்குமான உரசல் அப்படின்றது நீடிக்குமா இல்லை சீக்கிரமே சரியாயிரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.